சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இப்பொழுது நீ உயிராய் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு உறவு உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் உனக்கு பிடிக்காத செயலையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீ மிகுந்த மன உளைச்சலுக்கும் மனவேதனைக்கும் ஆளாகியிருக்கின்றாய். கவலைப்படாதே. அவர்களை நல்வழியில் திருத்துவது என்னுடைய பொறுப்பு. என் பிள்ளையான நீ கவலை உற்று மன நிம்மதி இல்லாமல் இருக்காதே. அதை உன் சாயப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீ உயிராக நேசிக்கும் உறவை உனக்கு விருப்பமான முறையிலும் உனக்கு பிடித்தமான முறையிலும் மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு. அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்டபடி உன்னவர் இருப்பார். தற்பொழுது அவர்களின் மாற்றத்திற்கு காரணம் நீதான். நீ அறியாமல் செய்திருக்கும் ஏதாவது ஒன்று அவர்களை காயப்படுத்தி இருக்கும். அதனால் தான் இந்த மாற்றம் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. நீயும் உன் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கும் தருணமும் வந்துவிட்டது. உன் துணை மட்டுமல்ல, நீ விரும்பும் எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன் அன்பு மகளாக, மகனாக, கணவனாக, யாராக இருந்தாலும் தீய வழியில் சென்று கொண்டிருந்தால் அவர்களை திருத்தி நல்வழியில் கொண்டு வந்து அவர்களை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிலைத்திருக்கும். இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் அனைத்தும் கரைந்து போகும்படி உன் சாயப்பா நான் செய்வேன். நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கின்றது. இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியமில்லை. முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும். இத்தனை நாட்களாக நீ பல இன்னல்களையும் சிரமங்களையும் சந்தித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபிரிதமான மகிழ்ச்சியான மனநிலைமையும் மட்டும் இருந்தால் போதும். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் என்றும் உனக்காக துணை நிற்பேன். நீ விரும்பும் எந்த உறவாக இருந்தாலும் உன்னிடம் உண்மையாக இருக்கும்படியும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் என்னுடைய கடமை. நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய். வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய். நீ சந்தோஷமாக இருக்கவும், உன் வாழ்க்கையில் நீ மேல் நோக்கி நகரவும், நீ சாதனை படைக்க உனக்கு துணையாகவும் நீ மிகவும் நேசித்த உறவு நல்வழியில் உன் கூடவே இருக்கும். நீ எதற்காகவும் கவலைப்படாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் சாயப்பா உனக்கு பின்னாலே உன் கூடவே வருவேன். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.